بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறியாக ஏற்று அதிலே முஸ்லிம்களாக நாம் வாழ்கின்றோம். அல்லாஹுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாத்தை ஒருவர் ஈமான் கொண்டு அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்திலே தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, அதை எச்சரிக்கை என்றும் கூட சொல்லலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மூமின்களையும் அல்லாஹ் மிக முக்கியமாக கவனிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 208வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லிட்டு அந்த எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கின்றான். லா தத்தபியு ஹுதுவத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு லக்கும் அதுஉன் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அவனுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், அவன் உங்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். ஏன் அல்லாஹ் அப்படி எச்சரிக்கை செய்கின்றான்? ஷைத்தானிற்கு, இப்லீஸிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை, இந்த இறை விசுவாசிகளை எப்படியாவது அதிலிருந்து தடம் பொருளச் செய்ய வேண்டும், அதிலிருந்து தடம் பொருளச் செய்து அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களை எப்படியாவது நரக படுகொலியில் தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரே அஜெண்டாவை கொண்டவன் தான் ஷைத்தான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. மனிதர்களுக்கு கூட இந்த உலகத்தில் இறைவன் படைத்து அவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக, வேலை செய்யக்கூடியவனாக, பல அலுவல்களிலே அவன் ஈடுபடக்கூடியவனாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். ஆனால் இபிலிஸ் என்று சொல்லக்கூடியவனுக்கு மனிதனுடைய பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான் என்பவனுக்கு மனிதர்களை வழிகெடுத்து அவர்களை நாசமாக்குவதை தவிர அவர்களுக்கு வேற வேலையே கிடையாது. இதை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நீங்க சஹீஹுல் முஸ்லிம்ல பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்லீஸ் என்ன செய்வானா, தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைத்து கடல் ஓர பகுதியிலே அவனுடைய சிம்மாசனத்தை அமைத்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு சைத்தானாக அழைப்பான். நீங்கள் மனிதரிடத்தில் சென்று யாரையெல்லாம் எப்படியெல்லாம் வழிகெடுத்தீர்கள், தினந்தோறும் மசூரா நடக்கும். ஏன்னா அவனுக்கு அதான் வேலை. இறை நம்பிக்கை கொண்ட நல்வழியில் நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தவறான சிந்தனைகளை அவனுக்கு வர வைத்து தவறிலே அவனை தள்ளக்கூடிய அந்த வேலைதான் என்பதால் ஒவ்வொரு தினந்தோறும் அவனுடைய சேனைகள் எல்லாம் அழைத்து இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி வழிகெடுத்தீங்க என்று தினந்தோறும் மசூரா நடக்கும் என்பதை அவனுடைய கூட்டத்தாரத்தில் கலந்து ஆலோசனை செய்வது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவனுக்கு அது ஒரே வேலை தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த சைத்தானிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கிறான். இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டீங்க, அதை முழுமையா பின்பற்றுங்க, அதோடு சேர்த்து இவனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிற அந்த கருத்துல அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? நம்மளாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வரலாறு என்ன சொல்கிறது? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைச்சிட்டு என்ன சொல்றான்? வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா அருளகும் அலல் மலாயிக்கத். ஆதமிற்கு நாம் எல்லாவற்றுடைய பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுடைய விஷயத்தையும் அதை பற்றிய அறிவையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ, என்னெல்லாம் அதிநவீன சாதனங்களை நம்ம தயாரிக்கிறோமோ, அவை அனைத்துமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்துட்டான். நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற நம்முடைய மூளையை கொண்டு எவ்வளவோ கண்டுபிடிப்புடைய உச்சியில நிக்கிறோமே, இந்த மூளை எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த அறிவாற்றல் எங்கிருந்து வந்தது? நம்முடைய ஆதி பிதா, மனித சமுதாயத்துடைய ஆதி பிதாவாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சின்ன பொறிதான் இன்னைக்கு நம்முடைய மூளை எல்லாம். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அல்லாஹ் நேரடியாக அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். அவ்வளவு அறிவாற்றல் பெற்றவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா பொருளுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அறிவாற்றல் உடையவர்களாக அந்த அவையை நிற்க வைக்கிறார்கள். மலக்குமாரிடத்துல சொல்கிறார்கள், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. சுஜூது செய்யுங்கன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு தொழுகையில அந்த சுஜூது இல்ல. தன்னை விட ஆதம் அறிவாற்றல் பெற்றவர். அல்லாஹ் அவருக்கு அறிவாற்றலை தந்திருக்கின்றான். அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. மலக்குமார்கள் ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க? காலு சுபஹானகலா இல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இறைவா, நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ, என்ன அறிவை எங்களுக்கு சொன்னாயோ, அது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு என்று மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒத்துக்கொண்டாங்க. ஆனா ஷைத்தான் என்ன பண்றான்? ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறான், மறுக்கிறான். ஏன் மறுக்கிறான்? வ அனா ஹைரும் மின்கும், அவரை விட ஆதமை விட நான் தான் சிறந்தவன். ஏன்? வ ஹலக்தானி மின்னார், நீ என்னை நெருப்பிலை படைத்தாய். வ ஹலக்தாஹு மின் தீன், இவரை நீ மண்ணில படைச்சிருக்க, அதனால நான் தான் சிறந்தவன் என்று அங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை ஆகிறது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? இங்க நீ பெருமை கொள்வதற்கு இடமில்லை என்று சொல்லி அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், இவன் இறை மறுப்பாளர்கள் ஒருவனா ஆகிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் அவனை காபிராக மாத்துறான். காபிர் என்று டிக்ளேர் பண்றான். அப்ப இந்த கோபத்துலதான் என்ன பண்றான்? அல்லாஹ் இடத்துல ஒரு அவகாசம் கேட்கிறான். இந்த அவகாசம் எது வரைக்கும் இருக்கு? இப்லீஸ் அந்த இருக்கான அவனுக்கு இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கான். என்ன அவகாசம்? மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். இந்த ஆதமினால் தான் உன்னுடைய கோபத்துக்கு நான் ஆளானேன். ஆதமால இந்த மனித சமுதாயத்தால் தான் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு இறை மறுப்பாளராக மாறிவிட்டேன். ஆகையினால் இறைவா எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அவகாசம் கொடுக்கப்பட்டு இவன் ஒருவனாக நீ ஆனாய் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அவகாசம் உனக்கு கிடைச்சிட்டு போ, என்ன வேணும்? நாம் இந்த ஆதமுடைய மக்களை, மனித சமுதாயத்தை அவருடைய முன்பிருந்தும் பின்பிருந்தும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன்.
அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நான் என்னுடைய அடியாறுகளிலே யாருக்கு நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை தவிர அவரிடத்துல நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து அவகாசம் கொடுத்து அனுப்பிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சைத்தானை பற்றி அவன் எந்த அளவுக்கு மனிதனிடத்தில் ஊடுருவி மனிதனிடத்தினுடைய உள்ளத்திலே வசுவாசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். பல இடங்களில் நம்ம சொல்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவை சைத்தானுடைய முதல் அஜெண்டா, முக்கியமான வேலை, ஒரே வேலை, மனித சமுதாயத்தை வழிகெடுக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும் என்ற ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இந்த இப்லீஸ் பல வழியில நம்ம இந்த இறை நம்பிக்கையாளர்கிட்ட வருவான். உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை என்பது ஒரு அடியான் தன்னுடைய இறைவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த தொழுகையில கூட வந்துருவான். உள்ளத்துக்குள்ள வந்து அப்படியே வசுவாசம் ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம அப்படி அல்லாஹுடைய வேதத்தை ஓதிட்டு இருப்போம். அல்லாஹுக்காக அந்த சிறந்த அந்த அமலை நிறைவேற்றி கொண்டிருப்போம். உள்ளத்துக்குள்ள அப்படியே வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். கடையை கூட்டிட்டு வந்தோம், சாவி எங்க வச்சுன்னு தெரியலையே, நம்முடைய உள்ளத்துக்கு அப்படியே வரும். அதே போல யாருக்காவது வாடிக்கையாளருக்கு குடுக்கல் வாங்கல் வச்சிருப்போம். கடையில அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல யார் எவ்வளவு கொடுக்கணுங்கிற அந்த கணக்கு பார்க்கும் போது ஞாபகமே வராது, நினைவுல வராது. இவர் இவ்வளவு கொடுக்கணும், இவர் இவ்வளவு கொடுக்கணுங்கிற அந்த நினைவு நாம் என்னதான் யோசித்தாலும் வராது. தொழுகையில வந்து அல்லாஹ் அக்பர்னு கை கட்டி நில்லுங்க, உடனே நினைவுக்கு வரும், இவர் இவ்வளவு தரணும், இவருக்கு நம்ம இவ்வளவு கொடுக்கணும். அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் எங்க வரும்? நாம் தொழுகையில அல்லாஹ்வை மாத்திரம் நினைவு கூர்ந்து நம் முன்னால் இறைவன் இருக்கிறான் என்ற உள்ளச்சத்தோடு தொழ வேண்டிய அந்த தொழுகையிலே சைத்தான் வந்து என்ன பண்ணுவான், நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போட்டு இதை நினைச்சுப்பாரு, அதை நினைச்சுப்பாரு, இந்த உலகத்தை படைச்சது யாரு என்றெல்லாம் சைத்தான் அப்படியே உள்ளத்துக்குள்ள வசுவாசை ஏற்படுத்தி கடைசியில நம்ம எத்தனை ரக்காத் தொழுதுன்னு தெரியாம மறக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவனுக்கு பேரு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஹின்சப் என்று சொல்லக்கூடிய சைத்தாங்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களை வடிகெடுப்பதற்கு ஒவ்வொரு துறையிலும் இருக்கான். பள்ளி வாசல் சம்பந்தப்பட்ட இறை நம்பிக்கையாளருக்காக அங்கே கெடுப்பதற்கு அதுக்குன்னு தனியாக ஆளை ஒதுக்கி வச்சிருக்கான், பேரை போட்டு வச்சிருக்காங்க, ஹின்சப் என்ற சைத்தான் வருவான் பள்ளிக்கு. வீட்டுல இருந்து பள்ளி வாசலுக்கு வரலான்னு வீட்டுக்குள்ள வந்துருவான், இன்னும் இரவிற்கு தூங்கு, இப்படியெல்லாம் உள்ளத்துல வசுவாசத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பயந்து மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டு ஷைத்தானை பற்றிய விவரங்களை தெரிந்த இறை நம்பிக்கையாளர்கள் இப்படி ஒரு வசுவாசி ஏற்படும் போது அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி அவர்கள் மீண்டு விடுவார்கள். அப்போ அவனை விடக்கூடாது. ஷைத்தான் இறை நம்பிக்கையாளர்களை வழிகெடுப்பதற்கு பல யுக்திகளை கையாளுகிறான். ஹதீசுகளை பார்க்கிறோம். இதுல தப்பிச்சு அடுத்ததுல செய்வான். ஒவ்வொரு வழிமுறையை கையாளுகிறான். வசுவாசம் ஏற்படுத்துவான், உள்ளத்துல ஊசலாட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவான். இதுல நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா வேற வழியில எப்படியாவது இவனை வழிகெடுக்கணும், எப்படியாவது இவனை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும். அடுத்து வேற யுக்தியை கையாளுவான். இருக்குதிலே உச்சகட்டமான அவன் பயன்படுத்தக்கூடிய யுக்தி என்ன தெரியுமா? அதான் நம்ம கவனத்துல வைக்கணும். அதை வைத்துத்தான் எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் மனிதர்களையும் அவன் வழிகெடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சைத்தானு அமாலக்கும். இந்த யுக்தியை தான் அதிக கடைசியில பயன்படுத்துவான், இறுதி ஆயுதமா பயன்படுத்துவான். இதுல கண்டிப்பா விழுந்துருவாங்க மனிதர்கள். இதுல நீங்க கவனமா இருக்கிறான்ல. இது என்ன அர்த்தம், என்ன சொல்றான்ல? சைத்தானுடைய இறுதி யுக்தி என்ன? மனிதரை வழி கொடுக்க வழியில அந்த அவனுடைய அந்த வழிமுறையில இறுதியாக இருக்கக்கூடியது ஒரு காரியத்தை, ஒரு தீமையை செய்ய வைப்பதற்கு அந்த தீமையை அவனுக்கு அழகாக ஆக்கி காமிப்பான். வேக்கானம் கொடுப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? அதற்கு முட்டு கொடுத்து வேற விதமான யோசிக்க வைப்பான அந்த மாதிரிங்கிற அல்லாஹ் சொல்றான், அழகாக்கி காமிப்பான். ஒரு தீமை இருக்கு, அந்த தீமையை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது.
அல்லாஹ் தடுத்திருக்கான், நபிகள் நாயகம் தடுத்திருக்காங்க. அதை செய்தால் குற்றம், மறுமையில தண்டனை இருக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் அந்த தீமையை செய்ய வைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுவான்? அந்த தீமையை நமக்கு அழகாக ஆக்கி காமிப்பான். இதை செஞ்சா என்ன, இதுல என்ன நன்மை இருக்கு, இது ஏன் விடுற, சிந்திச்சு பாரு என்றெல்லாம் அழகாக ஆக்கி காமித்து வழிகெடுத்து விடுவான். இதுதான் சைத்தானுடைய இறுதிகட்ட வழிகெடுத்தலுடைய இறுதிகட்டல் வழிமுறை. ஒரு காரியத்தை அழகாக ஆக்கி காமிப்பது. இந்த காரியத்தை வைத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஆரம்பத்தை சொன்னமா இல்லையா, மலக்குமார்களை விட, இந்த ஜின் இனத்தில் இந்த இபிலிஸை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அறிவாளியாக, சிந்தனையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம்களை அல்லாஹ் வச்சிருந்தானா இல்லையா? அப்படிப்பட்ட அறிவாற்றல், அல்லாஹுடைய நேரடியிலே அறிவாற்றல் பெற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே இந்த யுக்தியை வைத்துதான் அவர்கள் சாய்த்தான். திருமறை குர்ஆனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கெடுக்கல, இதை செய்ய அதை செய்ய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக அவங்க வசுவாசை ஏற்படுத்தி கெடுக்கல. ஒரு காரியத்தை அவங்க செய்ய அல்லாஹ் தடுத்த காரியத்தை அழகாக்கி காமிச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சைத்தான் கெடுத்தான். எப்படி என்ன காரியத்தை வச்சு கெடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சைத்தான் வந்து என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீ அறிவாற்றல்ல சிறந்தவன் ஒத்துக்கொன்னு சொல்றான், அவன் மறுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்நாயா ஆதம் அஸ்குன் அந்த ஜௌஜகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திலே குடியிருங்கள் சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க, வேற வேலையே உங்களுக்கு இல்லை, தொழுகக்கூடிய வேலை இல்லை, எந்த அமல்களும் கிடையாது, எந்த சிரமமும் கிடையாது, பசிச்சா சாப்பிடுங்க, நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க. வலா தக்குனா மினல் ஆலிமீன், அதாவது இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க, அப்படி நெருங்கினால் அநியாயக்கார ஆயிடுவீர்கள். ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், அதுல இருந்து சாப்பிடாதீங்க, இந்த ஒரே ஒரு கட்டளை தான், வேறு எந்த கட்டளையும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்து தங்க வைத்து எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்துட்டு இந்த ஒரு கட்டளை மட்டும் போடுறான். அப்ப அல்லாஹ் தடுத்த இந்த காரியத்தை செய்தால் தீமை தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த மரத்துக்கிட்ட நீ போகாதீங்க, அந்த மரத்துல நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க அநியாயக்காரர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தடுத்துட்டான். தடுத்த காரியத்தை செய்தால் தவறு, அதான் தீமை. இந்த தீமையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய வைக்கணும். இதுதான் சைத்தானுடைய பிளான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் வர்றான், உள்ளத்துல ஏற்படுத்துறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் ஏன் தெரியுமா உங்களுடைய இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொன்னா தெரியுமா? இந்த மரத்திலிருந்து ஏன் உங்களை சாப்பிட வேண்டாம் தடுத்தான் தெரியுமா? அப்படி நல்லது போல காமிக்கிறான். அல்லாஹ் தடுத்த தீமை, அதை விட்டு விலகிடணும். ஆனா அவன் அப்படியே அந்த காரியத்தை அப்படியே அழகாக ஆக்கி காமிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அவன் சொல்றான், ஏன் அல்லாஹ் இந்த மரத்துல இருந்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னா தெரியுமா? இல்லா அன் தக்கூன மலக்கைனி, நீங்கள் இந்த மரத்திலிருந்து இந்த கனியை எதையாவது சாப்பிட்டால் மலக்கா மாறிடுவீங்க. மலக்கா மாற நல்ல காரியம் தானே, மலக்கா மாற நல்லதுதான். மலக்கு இனமாக இருப்பது ஒரு பாக்கியம்தான், சிறந்ததுதான். ஏன்? மலக்குமாருடைய பணி என்ன? அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் அவனுடைய கட்டளைகளையும் அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹுடைய வேலை ஏவக்கூடிய எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவை துதித்து கொண்டே அவனுடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். நல்ல காரியம் தானே, அல்லாஹுவை புகழ்ந்துட்டு இருக்க நல்ல காரியம் தானே. அப்ப இந்த மலக்கு மாறா நீங்க மாறிடுவீங்க, இதனாலதான் அல்லாஹ் உங்களை தடுத்துட்டான். எப்படி அந்த தீமையை செய்ய வைப்பதற்கு எப்படி நல்லா கொண்டு வந்து காமிக்கிறான் பாருங்க. இல்லான் தக்கூன மலக்கைனி, நீங்கள் மலக்குகளா மாறிடுவீங்க, அதனாலதான் அல்லாஹ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அப்புறம் சொல்றாங்க அவு தக்கூன மினல் ஹாலிதீன், அப்படி இல்லைன்னா இந்த சொர்க்கத்திலேயே நீங்க இன்னைக்கு நிரந்தரமா இருந்துருவீங்க. இந்த மரத்தினுடைய பழத்தை நீங்க சாப்பிட்டா ஒண்ணு மலக்கா மாறிடுவீங்க, அப்படி இல்லை என்றால் இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்திருவீர்கள். அது நல்லதுதானே. சொர்க்கத்துல ஒரு வேலை இல்லை, பசிக்கிற நேரத்தை சாப்பிட்டுக்கலாம், எதை வேணாலும் நம்ம நினைக்கிறத சாப்பிட்டுக்கலாம்.
அப்ப இங்கேயே என்னன்னைக்கு காலகாலமா இவ்வளவு சுபபோகமான வாழ்க்கையில யாராவது இருப்பாங்களா? இது நல்ல நன்மையானதானே. இந்த ரெண்டு நன்மையானது அப்படியே அழகாக காமிச்சு, இதனாலதான் அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கான், நீங்க சாப்பிடுங்க என்று சொன்ன உடனே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் அந்த பழத்தை, மரத்துல இருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே எப்படி கவுத்திருக்கான் பாருங்க. அவருடைய இறுதி யுக்தி மனிதர்களை இறை நம்பிக்கையாக வழி கெடுப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த வழி ஒரு தீமையை அழகாக ஆக்கி காமிப்பான். இதுல நீங்க கவனமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், இது சொல்லியே அல்லாஹ் நமக்கு சொல்றான் இன்னொரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தையும் உங்களுடைய தாயையும், உங்களுடைய அந்த ஆதம் இருக்காங்க, ஆதம்ல சொல்றான், உங்களுடைய தந்தை ஆதம் இருக்கிறாரே, அவனை வழிகெடுத்ததை போல சைத்தான் உங்களை வழிகெடுத்த வேண்டாம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்துல எச்சரிக்கின்றான். அப்ப அவனுடைய இறுதியாக அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன? ஒரு தீமையை நம்மை செய்ய வைப்பதற்கு அழகாக ஆக்கி காமிப்பான். தீமையை மட்டும் இல்ல, இஸ்லாமிய மார்க்கம் எந்த காரியத்தை நாம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துமோ, அல்லாஹுடைய அந்த மறுமையிலே மிகப்பெரிய வெகுமதி நமக்கு பெற்றுத் தருமோ, எந்த அமலை செய்தால் நமக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு எளிதாக வழி அமைக்கப்படுமோ, அப்படிப்பட்ட அந்த நல்லறங்களை செய்யாமல் தடுப்பதற்கும் இந்த யுக்தியை பயன்படுத்துவான். திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்களை பார்க்கிறோம். தீமையை செய்வதற்கு இந்த வழிமுறை பயன்படுத்துவான். ஒரு காரியத்தை அழகாக்கி காமிப்பான். நாம் நன்மையை செய்யாமல் இருப்பதற்கும் அழகாக்கி காமிப்பான். எப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வட்டி என்பது மிகப்பெரிய நம்ம இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்ட காரியம், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். இதை இன்னைக்கு நம்ம எப்படிலாம் நம்மளே பேசுறோமா இல்லையா? நம்மளே வேக்கானம் கொடுக்குறோம். நமக்கு காசுலாம் நம்ம என்ன பண்றது, கஷ்டம் வந்துருச்சு, நம்ம நிலைமை இப்படி இருக்கு, யார் நமக்கு உதவி செய்வா, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே என்று நம்ம அப்படி நமக்கு நாமே அப்படி ஆதரவு சொல்ற மாதிரி நம்ம நிலைமை மாத்திரமா இல்லையா? அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் இப்படித்தான் செய்யணும், திருமணம் செய்வதற்கான வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. திருமணம் செய்யக்கூடிய ஆண் மகன் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு மகர் தொகை வழங்க வேண்டும். நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண் தான் கொடுக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை, மகரு கூட எவ்வளவு கேட்டா 1 கிராம் தர்றேன், இல்ல 10 கிராம் தர்றேன், 2 பவுன் தர்றேன்பான். ஆனால் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டிலிருந்து வரதட்சணையாக பெறக்கூடியது 100 பவுன் கொடு, 200 பவுன் கொடு, மாப்பிள்ளைக்கு காரு வாங்கி கொடு, மாப்பிள்ளைக்கு வீடு வாங்கி கொடு, மாப்பிள்ளைக்கு வெளிநாடுகளை வேலை செய்வதற்கு விசா வாங்கி கொடு, இப்படியெல்லாம் பெண் வீட்டாளத்திலிருந்து வரதட்சணையா வாங்கினானா இல்லையா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களே இன்னைக்கு திருமணம் நடக்குது. மகன் என்ன இருப்பான், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தௌஹீதை பின்பற்றக்கூடியவனா இருப்பான். அவருடைய வீட்டார் வாப்பா அம்மா எல்லாருமே இந்த வரதட்சணை வாங்கக்கூடிய கொள்கையில இருப்பாங்க. திருமணம் என்றால் வரதட்சணை வாங்கணும் என்ற கொள்கையில இருப்பாங்க. இந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறேன், அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயலையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் மகன் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைத்தான் என்ன பண்ணுவான், அழகா ஆக்கி கொடுப்பான். அவனை அந்த தீமையை செய்ய வைப்பதற்கு அவனுடைய உள்ளத்துல எப்படி காமிப்பான், இந்த தீமையை செய்வதற்கு அப்படி அழகாக்குவான். எப்படி அழகாக்குறான், பயானே பண்ணுவான். பெற்றோரை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்தபடியாக நீங்க நன்றி செலுத்த வென்றால் உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்லலையா? இப்படிதான் மனசுக்குள்ள அப்படி ஊர்ட்டுவான். அந்த தீமையை அப்படியே அழகாக்கி காமிப்பான். உடைய பெற்றோருடைய பாதத்துக்கு தாய்க்கினுடைய பாதத்துக்கு சொர்க்கம் இருக்கு நல்ல நபிகள் நாயகம் சொல்லலையா? இந்த தாய் சொல்றதை கேளும்பான். அப்படி நமக்கு பார்த்தா அப்படி ஆமா இஸ்லாம் இப்படிதான் சொல்லுது இல்ல, அப்ப என்னுடைய தாய் திருமணம் இப்படித்தான் பண்ணணுங்கிறாங்க, அவங்களை எப்படி எதிர்க்கிறது? அப்ப ஒரு தீமையை செய்ய வைப்பதற்கு இப்படியெல்லாம் சைத்தான் என்ன பண்ணுவான், ஒரு காரியத்தை அப்படியே அழகாக ஆக்கி காமிப்பான். அந்த மாயையில சிக்கிட்டு
ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற, இன்னொரு திருமணங்கள் பல இடங்கள் என்ன சொல்றான், உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அல்லாஹுடைய நம்ம அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். நபிகள் நான் என்ன சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப இலைஹி மின் வாலிதிஹி வலுதிஹி வன்னாசி அஜ்மயீன். இறை நம்பிக்கை கொண்டவர் அல்ல, இவர் இறை நம்பிக்கையாளர் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக யார் அல்லாஹ்வுடைய தூதர் இறை நம்பிக்கையற்றவர்? இந்த உலகத்தில தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட நான் முதன்மையானவனாக உங்களுக்கு இருக்க நேசத்துக்குரியவனாக நான் இருக்கணும். அப்படி யார் இருக்காங்க, அவன் தான் ஈமான் கொண்டவன் என்று நபிகள் சொன்னாங்களா? இதை நினைச்சு பார்க்கணும். அப்ப தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் தான். நபிகள் நாயகம் என்ன கட்டளையிட்டார்கள்? திருமணம் எப்படி செய்ய சொன்னார்கள்? திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஆண் மகன் கொடுக்க வேண்டும், அவருக்கு வாங்கக்கூடாது, வலிமா விருந்தாக இருந்தால் ஆண் தான் செய்ய வேண்டும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதை நினைவில் நம்ம கொண்டு வரணும். அப்ப சைத்தா வேற ஒரு வழியில நமக்கு மாயையை ஏற்படுத்தி நமக்கு தீமையை அழகாக ஆக்கி காமிக்கும் போது நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹ் நமக்கு இந்த சைத்தானுடைய இந்த வசுவாசிலிருந்து, அவன் செய்யக்கூடிய இந்த திட்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனமா என்ன சொல்றான், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவன் இப்படியெல்லாம் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு யுக்தியை பயன்படுத்தி, இப்படிப்பட்ட வழியெல்லாம் பயன்படுத்தி வழிகெடுப்பான். நிறைய தீமை அப்படித்தான் நம்ம செய்யறோம். நம்முடைய உள்ளத்துல சைத்தா அப்படி ஒரு வசுவாசை ஏற்படுத்தி அந்த காரியத்தை அப்படியே அழகாக ஆக்கி காமிச்சு, இதை செஞ்சா என்ன, இதை நம்ம சாதாரணமா தான் செய்யறோம் என்று நம்முடைய உள்ளத்துல அந்த வசுவாசை ஏற்படுத்தி அந்த தீமையை நியாயப்படுத்தி அந்த தீமையை நம்ம செஞ்சிடறோம். அதே போல பார்க்கிறோம், நல்லறங்களை தடுப்பதற்கு அவன் எப்படி நம்மகிட்ட வருவான்? தொழுகை என்ற இபாதத் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு என்றால் அது தொழுகை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயோ அமலி அஹப இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய அமல் எது என்று கேட்கும்போது கால ஸலாத்தால வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரிய அமல் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் ஒரு இறை மறுப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழுகை என்று சொன்னாங்க. திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே சொல்லக்கூடிய அமல் இந்த தொழுகைதான். இந்த தொழுகையை ஒரு ஈமான் கொண்டவன் தொழுவது சைத்தானுக்கு பிடிக்கவே செய்யாது, அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், ஒரு அடியான் பள்ளி வாயிலே தொழுகின்றான். அப்படி தொழுது அவன் ருக்கு செய்து சஜிதாவில் அவன் விழுகக்கூடிய நேரத்தில் சைத்தான் அலறி கத்துகிறான், அலறி கொண்டு ஓடுகிறான். ஐயோ, ஆதமுடைய மகன் சொர்க்கத்தில் போக போகிறானே, இந்த தொழுகையை தொழுது அதன் மூலம் சொர்க்கத்தில் நுழைய போகிறான் என்று சைத்தான் அலறுவான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நம்ம தொழுதாலே சைத்தானுக்கு பிடிக்காது, காட்டு கத்துவானாம், கத்தி கொண்டு அலறி கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இந்த தொழுகையிலிருந்து மனிதனை தடுப்பதற்கு அவனுக்கு மிகவும் ஆர்வப்பட்டவனாக இருக்கின்றான். இன்னமா இருது சைத்தான், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சைத்தான் என்ன விரும்புறான் தெரியுமா? உங்ககிட்ட எதை விரும்புறான் தெரியுமா? மதுவை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான். அது உனக்கு பிடிக்கும். அது ரெண்டுமே உண்மையிலேயே மிகப்பெரிய பகை ஏற்படுத்தும். நம்ம கூட பார்க்கலாம், நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், அல்ல நேரடியாக நம்ம பார்ப்போம். ரெண்டு நண்பர்கள் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் போதை குறைவாக இருக்கும்போது நல்லா பேசிட்டே வருவாங்க, நல்லா மாப்பிள்ள மச்சான்னு பேசிட்டே நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே மதுவுடைய போதை அதிகமாக அவருடைய வார்த்தை அப்படியே மாறும். மாப்பிள்ளன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அவ ஒரு சின்ன விஷயத்துல ஒரு முரண்பாடு வரும், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அம்மா அப்புறம் பார்த்தா அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா மண்டையை உடச்சு கிடப்பான், பகைவன் ஆயிடுவான். பாக்குறமா இல்லையா? கண்கூட பாக்குற எதுதான் எல்லாம் சொல்றான், மதுவின் மூலம் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கு மத்திய பகைமை ஏற்படுத்த அவன் சைத்தான் விரும்புறான். சூதாட்டம் அதே மாதிரிதான். எவ்வளவு செய்தித்தாள்ல பாக்குறோம்,
செய்தி பேப்பர்ல பார்க்குறோம், அதே மாதிரி டிவியில செய்தி வாசிக்கும் போது எவ்வளவு செய்தி நம்ம கேட்கிறோம். சூதாடி கொண்டு வந்தவர்கள் மத்தியில சண்டை ஏற்படுத்தி கத்தி குத்து, வாலிபர் கைது, பார்க்கிறோமா இல்லையா? ஏன்? சூதாடிட்டே இருப்பான், ஒருத்த மட்டும் நல்லா ஜெயிச்சுட்டே இருப்பான், வெற்றி பெற்று அந்த காசை வாங்கிட்டே இருப்பான். பார்த்தா அவங்களுக்கு பகை வந்துடும், இவனே எல்லா காசையும் எடுத்துட்டானே. அவங்களுக்கு மத்தியில் அப்படியே சண்டை ஏற்பட்டு பகை வரக்கூடிய பயத்தை அல்லாஹ் சொல்றான். சைத்தான் அதைத்தான் விரும்புறான். மதுவின் மூலம், சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கு மத்தியில பகைமை ஏற்படும். அதை ஏற்படுத்துவதற்கு சைத்தான் விரும்புறான். அடுத்து என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுவதை நீங்கள் விடுறீங்களே, அது அவனுக்கு பிடிக்கும். எந்த ஒரு நேரத்தில் நம்ம அல்லாஹ் நினைக்காம, இறை நினைவுகளை நாம் இல்லாமல், அவனை பற்றி அந்த நினைப்பு இல்லாமல் இருக்கமே, அது சைத்தானுக்கு பிடிச்ச காரியம். நீங்க தொழுகையை விடுவது அவனுக்கு விருப்பத்துக்குரிய காரியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த தொழுகையை விட வைப்பதற்கு, நமக்கு அந்த நன்மையை செய்ய விடாமல் தடுப்பதற்கு நமக்கு அழகாக ஆக்கி காமிப்பான். எப்படி காமிக்கிறான் தெரியுமா? இந்த சமுதாய இளைஞர் மத்தியில எப்படி காமிக்கிறான் தெரியுமா? இந்த இளமை பருவத்துல வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு எதுக்கு தொழுக? நமக்கு என்ன வயசா ஆகி போச்சு? என்ன நினைக்கிறான் இவன்? வயசானவங்க மட்டும் தான் தொழுகணும்னு நினைக்கிறான். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. வீட்டுல கூடிய பெண்கள் கூட நிறைய இடத்துல சொல்ற, நானே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சின்ன வயசுல சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல இவனுக்கு என்னங்க தொழுகை? தொழுகை என்பதெல்லாம் வயதாகட்டும், ஒரு 50-60 வயசு ஆகட்டும், எல்லாம் சம்பாதித்து முடிஞ்சு ஓய்வு வரக்கூடிய நேரத்துல தஸ்மி மணி எடுத்துட்டு போய் பள்ளி வாசல்ல ஒரு மூலையில உட்காந்துட்டு அவர் தஸ்மி மணியை உருக்கிட்டு உட்காரட்டும். இதைத்தான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்குது. இப்படிதான் சைத்தான் அதை அழகாக்கி வச்சிருக்கான். இப்போதைக்கு தொழுகைங்கிற மாதிரி. அப்ப இப்படி நல்லறங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இப்படி காரியங்களை அழகாக்கி காமிச்சு அப்படி நம்மளை வழிகெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு இறுதி கட்ட வழிகெடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை சைத்தான் நம்மகிட்ட செய்வான். அதை நாம் நினைவில் வைத்து அப்படிப்பட்ட அந்த ஒரு சிந்தனை வரக்கூடிய நேரத்தில் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடி மீண்டு இறைவனை நிறைவு கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தில் இன்னும் நிறைய செய்தி நம்மளை எப்படியெல்லாம் நன்மரங்கள் செய்வதை விட்டும் அவன் வழிகெடுத்து நமக்கு அந்த நன்மை செய்வதை விடுவதை எப்படியெல்லாம் அழகாக்கி காண்பான் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சுருக்கமாக நான் முடிச்சுக்கணும். இந்த சைத்தானுடைய இந்த ஊசலாட்டம் என்பது மார்க்கத்துக்கு முரணாக நம்முடைய செய்ய வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிலிருந்து விழிப்புணர்வு பெறக்கூடிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செஞ்சு பார்த்தோம் சொன்னா நமக்கே தெரியும். ஆனால் நம்ம அந்த நினைவில் வச்சு அதை நம்ம செய்வதற்கு நம்ம முற்படுறது கிடையாது, முயற்சி செய்யறது கிடையாது. ஒரு தீமே நல்லா தெரியும், செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அதுல இருந்து மீளக்கூடிய வழிமுறையாக நபிகள் என்ன சொல்றாங்க? ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் உங்களுக்கு வந்தால், நாம் ஒரு தவறை செய்ய போகிறோம் என்று நம்முடைய உள்ளத்தில் அந்த உறுத்துதலை ஏற்பட்டால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தன்னுடைய இடதுபுறத்திலே 3 முறை துப்பட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது தொழுகையா இருந்தாலும் சரி, தொழுகையில தான் நபிகள் இந்த சட்டத்தை சொல்றாங்க, வெளியிலேயும் சொல்றாங்க. நமக்கு தொழுகக்கூடிய நேரத்தில் அதுக்காக காரி எச்சியை துப்பிடக்கூடாது. துப்புற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ண, அவ்வளவுதான். நமக்கு உடனே நமக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு ரீப்ரெஸ்பாங்களா இல்லையா, நமக்கு ஏற்படுற நம்மளே உணரலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 5-2-3 செகண்டுக்கு நமக்கு உள்ளத்துல அந்த அதை விட்டு விலகக்கூடிய நம்ம உணரக்கூடிய அந்த இதை நம்ம பார்க்கலாம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு பல ரூபத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். தீமையை நன்மையான காரியத்தை நம்ம செய்யாமல் இருப்பதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு அழகாக ஆக்கி காமிப்பான். ஒரு தீமையை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தீமையை நியாயப்படுத்தி அதை அழகாக்கி காமிப்பான். அப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அந்த வசுவாசி ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வழிமுறையை
இறைவனிடத்திலிருந்து அல்லாஹ்வால் விரட்டப்பட்ட இந்த சைத்தானிலிருந்து இறைவா உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாம் அந்த பாதுகாவலை நாம் நிறுவிக்கொண்டால் சைத்தானுடைய அந்த தீங்கு என்பது நம்மை விட்டு நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாமே உணரலாம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை கடைபிடித்து அவனிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.